எல்லா தாய்மார்களும் வந்து ஸ்கூல், ஆஃபீஸ், லஞ்சுக்கு என்ன பண்றதுன்றது தான் ஒரே குழப்பமா இருக்கும். அந்த 1 வீக் இருக்கும்போது நம்ம 5 டேஸ்க்கு நம்ம மீல் பிளான் பண்ணிட்டோம்னாக்கா, ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இருக்க கிட்ஸ்லாம் வந்து பீஸா, பர்கர், நூடுல்ஸ், பாஸ்தா இப்படிதான் விரும்புறாங்க. அது நம்ம வீட்லயே செஞ்சு குடுத்துடலாம் இல்லையா? இந்த சேனல்ல பாருங்க நான் வந்து ஹோம்மேடா சாண்ட்விச்சும் பண்ணியிருக்கேன். இது ஒரு என்ன டிப்ஸ் உங்களுக்குனாக்கா, இந்த பேன்ல வந்து பர்கர் பொரிக்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த பர்கர் போட்டு பொரிச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த பேன்ல வந்து நீங்க அந்த பன்னோ இல்ல பிரெட்டோ இல்ல சப்பாத்தியோ, ரொட்டியோ அதுல சுடுங்க. அது ஃப்ளேவர் ரொம்ப இறங்கியிருக்கும். ரோல் பண்ணும்போது. இது ஒரு ரொம்ப சூப்பரான டிப்ஸ் உங்களுக்கு. நோட் பண்ணுங்கம்மா, நோட் பண்ணுங்க. மெயினான டிப்ஸ் எல்லாம் நோட் பண்ணிங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும். வாவ்! பார்க்கவே அழகா இருக்குல்ல? டைனமைட் சாஸு, அப்புறம் மயனஸு அந்த மாரி கெட்சப் 3 சேர்த்து போட்டுக்கங்க. கண்டிப்பா வந்து டபுள் டெக்கரா வைங்க. சீஸ் வைங்க. அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஹோம்மேடே பண்ணி வைக்கலாம். இல்ல ஸ்டோர் பாட்டும் வைக்கலாம். இந்த மாரி பண்ணி நீங்க வந்து குடுத்தீங்கன்னா, சூப்பரா லஞ்ச் பாக்ஸ் காலியாவும். வெளியில அவங்க இதே மாரி தான் ரெடிமேட் வாங்கி தான் பண்றாங்க. அதுக்கு நம்மளே பண்ணி குடுத்துட்டு போலாம் பசங்களுக்கு. ஹோம்மேடா பண்றதாலும் நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து மத்தியானத்துக்கு வந்து நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் அந்த ஸ்ட்ரிப்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். கண்டிப்பா வந்து பொட்டேட்டோ ஃப்ரைஸ் வைங்க. அப்ப எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். அது ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு லஞ்ச் பாக்ஸும் காலி ஆயிட்டு வருவாங்க. ஒரு லெமன் ஜூஸோ, இல்ல மின்ட் ஜூஸோ இல்ல ஏதாச்சும் ஒண்ணு கூட சேர்த்து குடுங்க. ரொம்ப சூப்பரா, ஜாலியா சாப்பிட்டு வருவாங்க. எல்லாருக்குமே வந்து ஹேப்பியா இருக்கும். நீங்களும் வந்து லஞ்ச் பாக்ஸ் காலியா இருந்தா ஹேப்பியா இருக்கலாம். என்னுடைய 2 சேனல்லையுமே வந்து நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும், சாண்ட்விச் ரெசிபியும் போட்டிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணுங்க. கீழ நான் லிங்க் தரேன். அன்னைக்கு வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கிற காய்கள் வச்சு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டு, இதுக்கு வந்து ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு இல்லையா? சிக்கன் ஸ்ட்ரிப்ஸு. நீங்க ஏதாவது காலிஃப்ளவர் அந்த மாரி கூட நீங்க பண்ணி வச்சுக்கலாம். அது வச்சு தான் நான் பொரிச்சு வச்சிருந்தேன். ஃப்ரைட் ரைஸ்னால எல்லாத்துக்கும் பிடிக்கும் இல்லையா? மசாலா கூட இல்ல. நான் வந்து கிளீனிங் ப்ராசஸ்ல இருந்ததுனால மசாலா கூட இல்ல. இந்த உப்பு மிளகாத்தூள் தூவுவாங்கல்ல, அந்த இதுதான் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தது. அதுதான் நான் தூவி விட்டேன் மசாலா கூட. ரொம்ப சிம்பிளா, ஈஸியா ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ். அதாவது ரைஸ் வடிச்சு வச்சிருந்தோம். அத வச்சு நான் இது பண்ணியாச்சு. நம்மகிட்ட எந்த காய் இருக்குதோ, அந்த காய் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து அது வெண்டைக்காவா இருந்தாலும் பரவால்ல. கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனாக்கா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கேருந்து நீங்க பார்த்துருக்கீங்கன்றது கமெண்ட்ல சொன்னா நல்லாயிருக்கும். சந்தோஷமா இருக்கும். மோஸ்ட்லி நான் லஞ்ச் பாக்ஸ் வந்து ஒரு 30 இயர்ஸா நான் லஞ்ச் பாக்ஸ் கட்டிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி எங்களுக்கும் படிக்கும்போதும் கட்டியிருந்தோம். நீங்க வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா, எல்லா வெஜிடபிளும் இதில சேர்த்துடலாம். பாதி தான் ரைஸ் இது. பாதி வந்து வெஜிடபிள் தான் சேர்த்துருக்கேன் நானு. இது சைட் டிஷ் வந்து பன்னீர் மசாலா வச்சுருந்தோம். இது நேத்து டின்னருக்கு பண்ணது. அப்படியே நாங்க வந்து இதுக்கும் வச்சுட்டோம் நாங்க. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கும் வச்சுட்டோம். புடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல போஸ்ட்ல சந்திக்கலாம். பாய்.